ஹாய் ஹலோ guys வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் அவுட். நீங்கள் படம் டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை கேம் விளையாடும்போதோ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கா? அப்போ இனி கவலையே வேணாம். இந்த வீடியோவில் இருக்க செட்டிங்ஸை நீங்கள் அப்படியே மாற்றினாவே போதும், உங்களுக்கு இந்த இன்டர்நெட் ப்ராப்ளமே இருக்காது. இந்த டாப்பிக்கில் நம்ம விஐ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, இதில் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 13.1 எம்பிபிஎஸ் ஸ்பீட் டவுன்லோடாகவும், அப்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 16.5 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களோட இன்டர்நெட்டும் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்னா இந்த செட்டிங்ஸை அப்படியே மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. விஐ சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இன்டர்நெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிஎனை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணலாம். இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நேம் வரும், மேலே நியூ ஏபிஎன் இருக்கும், அப்போ தான் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். அந்த நேமில் பார்த்தீங்கன்னா விஐன்றத ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. வின்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் இருக்கணும். விஐ ஸ்பேஸ் ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடில் எஸ்ன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் இருக்கணும். எஸ்பிஇஇடி ஸ்பீட் இன்டர்நெட். ஐன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் இருக்கணும். ஐஎன்டிஇஆர் என்இடி நெட் இன்டர்நெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன். ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா விஐ ஸ்பேஸ் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜீன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் இருக்கணும். 4G. நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு யூசர் நேம். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா விஐ ஸ்பேஸ் இன்டர்நெட் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா விஐ ஸ்பேஸ் இன்டர்நெட் INTERNET இன்டர்நெட் ஸ்பேஸ் பாட் பாட்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப். அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப். ஏபிஎன் டைப்பில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். டிஃபால்ட் அப்படின்றத டைப் பண்ணணும். DEFAULT டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதனால தான் உங்கள் இன்டர்நெட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகும். டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால். ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றது சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDG, GPRS. ஸோ அந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதாவது IS95Bயும் IS95Aவும் NRம் GSM. இந்த 12 ஆப்ஷனையுமே நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இதில் எதனா ஒரு சில ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டாவோ இல்லை மிஸ் பண்ணாவோ சில பேர் மொபைலுக்கு அது சப்போர்ட் ஆகும், சில பேர் மொபைலுக்கு அது சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணோம். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும், டன்னாக இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் கொடுத்தனே நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். லிஸ்ட்டில் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்றா இருக்குது, அதாவது விஐ ஸ்பீட் இன்டர்நெட். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்கின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.